ஒரு 5 அல்லது 8 நிமிடங்கள் நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டீர்களானால் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதா இருக்கும். எல்லாவித கவலை கண்ணீர் கஷ்டங்களை போக்கக்கூடியதா இருக்கும். அருமையான சகோதரனே, நிரந்தரமான சமாதானம் நிரந்தரமான சந்தோஷத்தை தேடி இந்த மனித குலமானது காலம் காலமாக தேடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, நமக்கு தெரியும், சமாதானம் தெரியும், சந்தோஷம் தெரியும். ஆனா நிரந்தரமான சமாதானம் என்றால் என்ன என்று தெரியாது. நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் தேடி ஒவ்வொரு நாளும் மனித குலமானது அலைந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை, ஏழையாக இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. நிரந்தரமான சமாதானத்தினை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, ஒவ்வொரு செல்வந்தனும் தன்னுடைய வீட்டிலே படுக்கைக்கு முன்பாக அவனுக்கு நித்திரை வருவதில்லை. காரணம், சமாதானம் இல்லை. பாருங்க, அவங்களுடைய செல்வத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிறது. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவனா இருந்தாலும் காலையிலிருந்து சாயந்தரம் வரை கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் நைட்டு வீட்டுல போய் நிம்மதியா படுத்து தூங்க முடியல. காரணம் என்னவென்றால் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. பாருங்க, அவங்க சமாதானத்துக்காக எதையோ தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, பரிசுத்த வேதம் சொல்லுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறது. பாருங்க, யார் அந்த துன்மார்க்கன்? பாருங்க, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சுட்டோம், அப்படி என்ன பெரிய துன்மார்க்கம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பரிசுத்த வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவனே துன்மார்க்கம். அப்படி என்னங்க பெரிய பாவம் செஞ்சுட்டோம், பாவம்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்கலாம். அருமையான சகோதரனே, பரிசுத்த வேதம் சொல்லுது பாவம் என்று ஒரு பெரிய பாவம், இதுதான் பாவம் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், வன்கண், பெருமை, மதிகேடு, தூசணம், மார்க்கபேதகம், பொறாமை, கோபங்கள், களியாட்டங்கள், பீடி குடிப்பது, கஞ்சா புகைப்பது, தண்ணி அடிப்பது, ஹான்ஸ் போடுவது, பான்பராக்கு போடுவது, புகையிலை பயன்படுத்துவது, அடுத்தவங்களை குறை சொல்றது, சொந்த சகோதரனை நேசிக்காமல் இருப்பது, இப்படி அநேக காரியத்தை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, இது நம் தெரிந்து தெரியாமல் சிறுவயதிலிருந்து இதில் ஏதேனும் ஒரு பாவம் செய்திருந்தாலும் நாம் பாவிதான். பாருங்க, பாவம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்ப இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா வேதமும் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த உலகத்துல எல்லா வேதம் சொல்லுது ரத்தம் சிந்திதான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, பரிசுத்த வேதம் சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க ரத்தம் சிந்தணும், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் ரத்தம் சிந்தணும். இப்படி நம்ம ஒவ்வொருவரும் செஞ்ச பாவத்துக்கு நம்ம ரத்தம் சிந்தனோமானால் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. ஏன்னா அப்படி எவ்வளவுதான் ரத்தம் சிந்தினாலும் நம்ம பாவத்துல இருந்து மீட்படைய முடியாது. பாருங்க, அதுவும் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேணும். இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் பரிசுத்தமான ரத்தம் இல்ல. ஏன்னா எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமா கெட்டு போயிட்டோம். பாருங்க, நன்மை செய்கிறவங்க ஒருவருமே இல்லையா. நல்லவங்க இருப்பாங்க, நன்மை செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் நன்மை செய்து கொண்டு எல்லா நேரத்திலும் நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. பரிசுத்த வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, நம்ம செய்த பாவத்திற்கு சம்பளம் தான் மரணம்ங்கிற அந்த மரணம் நமக்கு நேரிடுகிறது. வாலிப வயதுல அதிகமான பாவங்களை செஞ்சு பாருங்க 2026 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்து அற்புதமா அதிசயமாய் 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் ஒருவரும் அவரை குறித்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவரும் இவர் இந்த பாவம் செய்தார், இவர் இந்த தப்பு செய்தார், இவர் இந்த அநியாயம் செய்தார், இவர் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்தார் அப்படி என்று இயேசுவை குறித்து ஒருவரும் எந்த இடத்திலும் சொல்ல முடியாது. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரா? பாருங்க அருமையான சகோதரனே, இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா?
நாம் சிறு வயதிலிருந்து நாம் தெரிந்து தெரியாமல் நாம் செய்த எல்லா பாவத்திலிருந்து நம்மளை சுத்திகரிக்க வல்லமை படைத்தது. அருமையான சகோதரனே, பரிசுத்த வேதம் சொல்லுது, உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தமாக்குவாரா, உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிப்பாரா. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நம் பாவத்திலிருந்து மீட்கப்படலாம். பாருங்க, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அந்த இயேசுவை தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவத்தின் பிடியில இருக்கும் பொழுது, சாபத்தின் பிடியில இருக்கும் பொழுது, வியாதியின் பிடியில இருக்கும் பொழுது, தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசி அவர்களை இந்த இயேசுவுக்கு பிரியமானவர்களாய் மாற்றி இருக்கிறார். அருமையான சகோதரனே, உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருக்கலாம். அந்த கடவுளிடம் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று அநேக புத்தகங்கள் சொல்லும். ஆனால் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு மனிதனை தேடி இந்த பூமிக்கு வந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உலக நாடுகளும் அங்கீகரிக்கிறது. உலகில் உள்ள எல்லா நாடுகளும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும், எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்று உலக நாடுகள் அங்கீகரிக்கக்கூடியது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் கைகளினால் செய்த பாவங்களுக்காக அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் கால்களினால் செய்த பாவங்களுக்காக அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் சிந்தையினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய சிந்தையில் முள்முடி சூட்டப்பட்டது. நாம் உதடுகளினால் செய்த பாவங்களுக்காக அவருக்கு காடி கலந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டது. நாம் இருதயத்தினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய இருதயத்தில் ஈட்டியாக குத்து வாங்கப்பட்டார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, இது உங்களுடைய ரட்சிப்பின் நாள், இது உங்களுடைய விமோச்சன நாள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எங்க இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் கேட்டு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்களை மூடி, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுங்கள் என்று நீங்கள் உங்கள் மனதுக்குள் சொல்வீர்களானால், கட்டாயம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவத்தை மன்னித்து உங்களை நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. அருமையான சகோதரனை, எத்தனையோ பேர் தற்கொலை செய்ய வேண்டும் என்று பாய்சன் பாட்டலை வாங்கி கொண்டு அவர்கள் குடிக்கிற நேரத்தில் இயேசுடைய சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ரயில்வே தண்டவாளங்களில் அவர்கள் சென்று மரணிக்க வேண்டும் என்று சென்ற பொழுது அவர்கள் இயேசுவினால் தொடப்பட்டார்கள். தூக்கு கயிறில் அவர்கள் மாட்டதுக்காக செல்லும் பொழுது இயேசுவால் தொடப்பட்டார்கள். போதைக்கு அடிமையானவர்கள் இயேசுவினால் விடுதலையாக்கப்பட்டார்கள். வியாதியின் பிடியில் இருந்தவர்கள் இயேசுவினால் விடுதலை அடைந்தார்கள். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அருமையான சகோதரனே, இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான் மனிதர்கள் மேல் மனதுருகிறவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, உங்களுடைய பிரச்சனைகள் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடம் நீங்கள் சொல்லும் பொழுது அவர் தயவாய் கேட்டு அதை மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணி விட்டீர்கள் என்றால், இந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், நித்தியமாக அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய அந்த நரகம் என்கின்ற அந்த கடலுக்கு செல்லக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். அருமையான சகோதரனே, அங்க அக்கினி அவியாது, புழுவு சாகாதா. புழுவு அங்க இருக்கும், அக்கினி இருக்கும், அது எந்த ஒரு மனுஷனையும் வேக வைக்காது. அங்க அழுகையும் கூக்குரலும் தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தையில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஐயோ, நான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டு அன்னைக்கே நான் மனம் திரும்பாம விட்டு விட்டேனே, இந்த நித்தியமா எரியக்கூடிய அக்கினியில் பங்கடையக்கூடியவனாய் மாறிவிட்டேனே என்று அங்கு இருந்து புலம்பக்கூடிய அழுகுரலும் கூக்குரலும் சத்தம் கேட்கப்படும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் உங்களை நேசித்து உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போவதற்காகவே எங்களை பூந்தமணியிலிருந்து இங்கு வர வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்களை மூடி உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியுங்கள், எனக்கு சமாதானத்தை கொடுங்கள், எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் என் வியாதி சுகமாகட்டும்,
அப்படி என்று நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது போதைக்கு அடிமையாக இருந்தால், இயேசுவே போதை பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், என் கணவனை விடுதலையாக்கும், என் குழந்தைகளை விடுதலையாக்கும், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்களை மூடி ஜெபம் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களை மன்னித்து, உங்கள் பாவங்களை மன்னித்து, உங்கள் சாபங்களை நீக்கி, உங்கள் பிரச்சனைகளை போக்கி உங்களை இயேசுவுக்கு சாட்சியாக நிறுத்த இயேசு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர் உங்களுக்காக ஜெபம் செய்வார். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து எங்கள் சகோதரர் ஜெபம் செய்யும் பொழுது அவரோடு கூட நீங்களும் ஜெபம் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்.